நான் அரபுலகத்தின் அதிபர்களை பார்த்து இந்த உலக முஸ்லிம் சமுதாயம் கேட்கிறது, இவர்கள் என்ன செய்தாலும் அது நியாயமா? அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணி படைகள் காசாவை படுத்திய பாடு உங்களுக்கு தெரியும், வாய் திறந்தீர்களா? பிஞ்சு குழந்தைகள் கொல்லப்பட்ட போது வாய் திறந்தீர்களா? ஹாஸ்பிட்டலிலே உயிர்காக்கும் மருத்துவத்திற்கு போராடுகிற குழந்தைகளின் மீது குண்டு போட்ட போது நீங்கள் எல்லாம், இந்த அரபு ஷேக்குகள் எல்லாம் எங்கிருந்தீர்கள்? உணவும் தண்ணீரும் அந்த நகரத்திற்குள்ளே போக விடாமல் நிவாரணப் பொருட்களை ஏற்றி வந்த ட்ரங்குகளை எல்லாம் தடுத்து நிறுத்திய போது உங்களின் வாய் திறந்ததா? ஆயிரக்கணக்கான பெண்கள் விதவைகளாகி வீதியில நிற்கிறார்களே, உங்கள் வாய் திறந்ததா? இத்தனையும் இல்லாமல் நீங்கள் எதற்கு அரபுலகத்திற்கு சப்போர்ட் செய்ய வேண்டும்? இது அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் நீங்கள் சப்போர்ட் செய்ய வேண்டும். ஒரு எலும்பு கூடு, உருக்கி உழைக்கப்பட்ட ஒரு எலும்பு கூடை போன்று காட்சி தரக்கூடிய பண்டைய அழகிய நகரம் பலஸ்தீன் இப்படி உருக்குலைந்து போனதற்கு பின்னால் உங்களின் மௌனம் இருக்கிறதா இல்லையா? உலக முஸ்லிம் சமுதாயம் பார்த்து கொண்டே இருக்கிறது. அரபுலகத்தின் அதிபர்களுக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. இஸ்லாத்திற்கு அவர்கள் ஆதரவானவர்களோ இஸ்லாத்தினுடைய சேவையாளர்களோ அல்ல. தங்கள் சொந்த சொத்துக்களை, தங்களின் மாளிகைகளை, தங்களின் அரசாட்சியை பாதுகாத்துக் கொள்வதற்காக தேவைப்பட்டால் இஸ்ரேலின் காலை நக்கவும் இவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதை இந்த போர் வழியாக உலகத்திற்கு நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். மனிதாபிமான அடிப்படையில் காபிர்களான எத்தனையோ நாடுகள் கூட வாய் திறந்து பலஸ்தீனத்திற்கும் காசாவுக்கும் இஸ்ரேலுடைய அத்துமீறலுக்கு எதிராக பேசியதை இஸ்ரேலுக்கு எதிராக நீங்க ஏன் வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க?